ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நமக்கே தெரியாம நம்மள கொன்னுகிட்டு இருக்க சில ஹேபிட்ஸ். சூர்யா ராஜா நான் ராஜா என் பேட்டைக்கென்றுமே ராஜா இப்படி சோகமே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துதானே ஆகணும். ட்ரெயின்ல மேக்னான்னு ஒரு பொண்ணை பார்த்தா. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அவளுமே ஓகேன்னு தான் சிக்னல் கொடுத்தா. சூர்யாக்கு செம்ம சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைச்சு நிக்கல. மேக்னா இறந்துட்டா. சூர்யாவால தாங்கிக்க முடியல. ட்ரக்ஸ், ஸ்ட்ரெஸ்ன்னு அவ என்ன தேடி வந்தாஞ்சலன்னு சோக பாட்டை பாடிக்கிட்டு பப் ரோடுன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவனையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தான். ரொம்ப நல்ல பழக்க வழக்கங்கள்ல செம டிசிப்ளினோட இருந்த சூர்யா ஒரே ஒரு சம்பவத்தால கெட்ட பழக்கங்களுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சான். அந்த ஹேபிட்ஸ் அவனை கொன்னுட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியல. சூர்யா கிட்ட இருக்க இந்த கெட்ட ஹேபிட்ஸ் நம்மள கொன்னுகிட்டு இருக்குன்னு தெரியாமலே நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. மேக்னாவை இழந்த சூர்யா பண்ண முதல் தப்பு ட்ரக்ஸ். போதைய கையில எடுத்தா எல்லா கஷ்டங்களும் மறந்து போயிடும்னு ஒரு விம்பம். ஆனா அது உண்மை இல்ல. குடிச்சு ட்ரக்ஸ் எடுத்தாலும் நீங்க மறக்க நினைக்கிற கெட்ட சம்பவங்களை முழுசா மறக்க முடியாது. அஞ்சலன்னு பாட்டு பாடினப்ப கூட இப்போ எனக்கு வேணும் அஞ்சலன் தான் பாடிக்கிட்டு இருந்தான். அவன் போதையில இருந்தப்ப கூட அந்த கஷ்டத்தை அவனால மறக்க முடியலையே. தினமுமா பண்றேன், 2 நாளைக்கு ஒரு தடவை தான் சிகரெட் அடிக்கிறேன், வாரம் ஒரு வாட்டி தான் குடிக்கிறேன், இப்படி உங்களை நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனா ஸ்லோ பாய்சன்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தானே உயிரை உறிஞ்சோம். போதைப் பொருட்கள், புகைப்பிடிக்கிறது, குடிக்கிறது இது மட்டும் போதை இல்ல. தினமும் பேக் பண்ண சாப்பாடுகளை சாப்பிடுறது, ஃப்ரைட் ரைஸ், பீட்சா, பர்கர், நூடுல்ஸ்னு தினமும் வெளியே சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது கூட ஒரு வகை போதை தான். இதெல்லாம் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும். என்ன பெருசா பண்ணிட போதுன்னு விளைவுகள் தெரியாம நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2வது முக்கியமான கெட்ட ஹேபிட் சூரிய ஒளிய தவிர்க்கிறது. சூர்யா மேக்னாவை மறக்க முடியாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தான். நேரங்காலம் தெரியல, எப்ப விடியுது எப்ப இரவு வருது எதுவுமே தெரியாம எதையுமே கண்டுக்காம அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சிருந்தான். சன்லைட்டை பார்த்தே ரொம்ப நாட்கள் ஆச்சு. அவன் மேல சூரிய ஒளி படுறதே இல்ல. அதுவும் காலையில சூரிய ஒளி சுத்தமா படுறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமா உடல் வலுவை இழக்க ஆரம்பிச்சான். இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க காலை சூரிய ஒளிய உள்வாங்கி எத்தனை நாள் ஆச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உச்சி வெயில் சுள்ளுன்னு முகத்துல அடிக்கிறப்பதான் கண்முழிச்சு எழுந்துக்கவே செய்யறோம். அப்பவும் வெளியே போறதில்ல. வெயில் மண்டைய பொழக்குதுப்பான்னு சூரியனை வெறுக்க ஆரம்பிச்சாச்சு. விட்டமின் டி குறைய ஆரம்பிக்கும். இந்த விட்டமின் டி குறைஞ்சா மயக்கம் வரும். எலும்புகள் எல்லாம் வலுவிழக்கும். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு பல நோய்கள் நம்மள தாக்கும். சூரிய ஒளி இல்லனா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். முடி கொட்டுன்னு கொட்டும். எல்லாத்துக்கும் மேல டிப்ரெஷன் வரும். சூரிய ஒளிக்கும் டிப்ரெஷனுக்கும் என்ன சம்பந்தம்? சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர்னே ஒன்னு இருக்கு. நம்ம சூரிய ஒளி எடுத்துக்கவே இல்லைன்னா இந்த நோய் வரும். அதுவும் குளிர்காலங்கள்ல தான் இந்த டிசார்டர் அதிகமா வருமா. ஒரே டிப்ரெஷனா இருக்கு என்னன்னே தெரியலன்னு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சூரியனோட ஒளிய உள்வாங்குறீங்களா அப்படின்னு. தினமும் காலை வெயில்ல போய் நில்லுங்க. கொஞ்ச நாள்லயே அந்த டிப்ரெஷன்லாம் காணாம போறத பாப்பீங்க. சூரிய ஒளி இல்லனா தூக்கம் பாதிக்கப்படும், எனர்ஜி இல்லாம போகும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சொகுசுக்காக 11-12 மணி ஆகியும் பெட்டை விட்டு அசையாம இருக்கிறது, வெளியே போகாம இருக்கிறது, இதெல்லாமே நம்மள கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கு. இது நமக்கே தெளிவா தெரியறது இல்ல. நீங்களும் காலையில சன்லைட் எடுத்துக்காம இருந்தா உடனே எடுத்துக்க ஆரம்பிங்க. அடுத்து நம்பர் 3, ஓவரா சிந்திக்கிறது. சூர்யா ஓவரா சிந்திக்க ஆரம்பிச்சான். மேக்னாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ரொம்ப யோசிச்சான். தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் அவனுக்கு வந்தது. அதுதான் அவனை இன்னுமே நிம்மதியை அழக்க வச்சது. இன்னும் அதிகமா போதை எடுத்துக்கிட்டான். பகல் கனவு காண்றதுன்னு சொல்லுவாங்க. இல்லாத ஒன்ன, நடக்காத ஒன்ன தேவையில்லாம சிந்திக்கிறது. இல்லன்னா ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப ஓவரா சிந்திக்கிறது. ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ், டேய் உன்கிட்ட முக்கியமான விஷயம் கேட்கணுமே, இதான் சொல்லுவான். இது கடையில என்ன சிந்தனை எல்லாம் வரும் தெரியுமா உங்களுக்கு? போச்சு, எதுக்கு அவன் திடீர்னு ஏதோ கேட்கணும்னு சொல்றான், முக்கியமானதுன்னு வேற சொல்றானே, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? ஒருவேளை நேத்து அவன் ஆளுக்கு கிஃப்ட் கொடுத்தது தெரிஞ்சிருச்சா? இல்ல போன வாரம் சட்டை வாங்கிட்டு காசு கொடுக்காம எஸ்கேப் பண்ணமே, அதை கேட்க போறானோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் கெட்டதெல்லாம் யோசிச்சுட்டு சரி கேளுடா என்ன விஷயம் அப்படின்னு மெசேஜ் பண்ணுவீங்க. அவன்கிட்ட இருந்து ரிப்ளையே வராது. அதுக்குள்ள போச்சு என்னமோ கேட்க போறான், என்ன நல்லா திட்ட போறான்னு யோசிப்பீங்க. ஆனா அவன் 2 லிங்க் அனுப்பி இல்ல எந்த போன் மச்சான் நல்லா இருக்கு, எது வர்த்தா இருக்குன்னு கேட்பான். என்ன கேட்க போறான்னே தெரியாம தேவையில்லாம யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி பதறி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு குழம்பி எதுக்கு? ஓவரா சிந்திச்சா மூளையில இருக்க கனெக்டிவிட்டி எல்லாம் மாறி அதோட வடிவமே மாறுமா. அதனாலதான் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாம் உருவாகுது. சும்மா உட்காந்து பகல் கனவு காண்றப்ப கூட ஓவரா பதறிக்கிற மாதிரி சிந்திக்காதீங்க. அப்பப்போ பிரசன்ட் வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்க. சூர்யா இன்னொரு விஷயமும் பண்ணான். ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே படுத்துக்கிட்டே தான் இருந்தான். ஏன்னா மேக்னா பத்தின சிந்தனை அவளை இழந்துட்டோங்கிற வலி. அவனால எழுந்துக்க முடியல, எனர்ஜி இல்ல, போதை வேற. ரொம்ப நேரம் உட்காந்துட்டே படுத்துக்கிட்டே இருந்தான். இதனால என்ன பாதிப்பு? நானும் தான் உட்காந்துக்கிட்டே இருக்கேன், படுத்துக்கிட்டே இருக்கேன், தினமும் நல்லாதான் இருக்கேன். கரெக்ட் தான், நல்லாதான் இருப்பீங்க இப்போ. ஆனா இந்த பழக்கம் உங்களை ஸ்லோவா கொண்டுகிட்டு தான் இருக்கு, உங்களுக்கே தெரியாம. நம்ம உடம்ப அசைக்கணும். ஒரு நாளைக்கு 3000 ஸ்டெப்ஸ் ஆச்சும் மினிமம் நடக்கணும். உடம்புக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எழுந்திருக்காம உட்காந்த இடத்துல இருந்தா தசைகள் வலுவிழக்கும், ஒபிசிட்டி வரும்,
முதுகு தண்டுல அழுத்தம் வரும், ரத்தத்துல இருக்க சர்க்கரையோட அளவு மோசமாகும், உடம்பு முழுக்க போற ரத்தம் சீரா இருக்காது, ரொம்ப முக்கியமா மூளைக்கு ரத்தம் நிறைய போகாது. சோ ரத்தம் மூலமா கிடைக்கிற ஊட்டச்சத்துக்களும் போகாது. இதனால உடனே நீங்க பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டீங்க. ஸ்லோவா இதோட தாக்கங்கள் ஆரம்பிக்கும், ஒரு கட்டத்துல பெருசா இழுத்து விட்டுரும். உடம்பு சுறுசுறுப்பா வைங்க. அப்பப்போ வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, சின்னதா எக்ஸசைசஸ் பண்ணுங்க. வெளியே போய் நடக்கணும்னு இல்ல, வீட்டுக்குள்ளேயே கூட நடக்கலாம். சூர்யா வெளி உலகத்தையே மறந்துட்டான். யார் கூடயும் பழகுறதில்ல, பேசுறதில்ல. என் அம்மா அப்பாட்ட கூட சரியா நடந்துக்கல. சோஷியல் கனெக்ஷன், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாத்தையும் விட்டான். ஆனா இது ஆபத்துன்னு அவனுக்கு புரியல. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுமே அவசியமானது. மனுஷன் சமூக விலங்குதான். அவனால தனியாலாம் வாழ முடியாது. யார் கூடயும் பேசாம பழகாம இருந்தா அது வாழ்க்கை மேல வெறுப்பையும் டிப்ரெஷனையும் தான் அதிகமாக்கும். உங்களால முடிஞ்ச அளவு பல மக்கள் கூட பேசி பழகுங்க. சும்மா ஸ்மைல் பண்ணா கூட போதும். சமூகத்துல பங்கெடுத்துக்கங்க. பெரிய நெட்வொர்க்கை உருவாக்குங்க. பேரு புகழ் அந்தஸ்தோடலாம் இல்ல, ஜஸ்ட் மக்கள் கிட்ட பேசி பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கோங்க. இவ்ளோ பழக்கமும் சூர்யாக்கு எங்க ஆரம்பிச்சது? மேக்னா இறந்ததால. ஆனா இறப்புங்கிறது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தானே. எல்லாருக்கும் இந்த இறப்பு கண்டிப்பா வரும். அது எப்ப வரும், எப்படி வரும்னு யாராலையுமே ஒழுங்கா சொல்லிட முடியாது. பட் அது எதிர்பார்க்காதப்ப வரப்போ கண்டிப்பா கஷ்டமா இருக்கும் தான். ஆனா அதுக்காக நம்ம லைஃப் லாங் டிப்ரெஷன்ல இருக்க முடியுமா? சூர்யா கிட்ட அந்த அக்செப்டன்ஸ் அப்போ இல்ல. அவனால அந்த சம்பவத்தை ஏத்துக்கவே முடியல. மேக்னா இல்லாம தன்னை தானே அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. செல்ஃப் அக்செப்டன்ஸ் இல்ல. பழி போடவும் இங்க யாரும் இல்ல. சோ வேற வழி இல்லாம இந்த நிலைமைக்கு அவன் ஆளானா. இங்க எத்தனை பேருக்கு செல்ஃப் அக்செப்டன்ஸ் ஒண்ணு இருக்கு? நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை நீங்க ஏத்துப்பீங்களா? உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பாரமா பார்க்காம நடக்கிறது நடந்தான் தீரும்னு அக்செப்ட் பண்ணிட்டு வாழ முடியுமா? செஞ்ச தவறுகளை அக்செப்ட் பண்றீங்களா? நம்ம வாழ்க்கையில நம்மள சுத்தி நடக்கிற எல்லாத்துக்குமே நாம தான் பொறுப்பா இருப்போம், காரணமா இருப்போம். அந்த காரணம் கண்ணுக்கு தெரியலாம், தெரியாம இருக்கலாம். அடுத்தவங்க மேல பழி போடுறது, கடவுள் மேல பழி போடுறது, இதெல்லாம் நம்ம மன திருப்திக்கு மட்டும்தான். நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை மனசார ஏத்துக்குங்க. எங்கேயும் குறை இல்ல, எல்லாமே நல்லாதான் இருக்கு. நடக்கிறது நடக்கும், இயற்கைய மாத்த முடியாது. செல்ஃப் அக்செப்டன்ஸ் இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இது இப்ப தெரியாது. போக போக இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் இல்லாததுனால மன ரீதியா உடல் ரீதியா அதிக பாதிப்பு ஏற்படும். ஸ்லோ பாய்சன் மாதிரி கொன்னுகிட்டு இருக்கும். இடையிலே உஷாராகி சூர்யா எழுந்துட்டான். ஆசைப்பட்டபடி வேலைக்கு போனான். அவனை லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். மேக்னாவை மறக்கல. அவ இல்லங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். என்னைக்கு அவ இல்லன்னு அக்செப்ட் பண்ணானோ, தான் இழந்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டானோ, அன்னைக்குதான் அவன் வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சது. சோ செல்ஃப் அக்செப்டன்ஸ் அவசியமா இருக்கணும். அது இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்மள கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்க சில ஹேபிட்ஸ். அதிகமா சர்க்கரை, உப்பெல்லாம் எடுத்துக்கிறது. அன்றாட வாழ்க்கையில உணவுக்கு தேவையான உப்பு சர்க்கரை எல்லாம் எடுத்துக்கிறது தப்பு இல்லதான். ஆனா இப்ப இருக்க ஃபுட்டி உலகத்தை யோசிச்சு பாருங்க. மூளைக்கு மூளை கடைங்கிறது போய் இன்ச்சுக்கு இன்ச்சு கடையா இருக்கு. அத்தனை கடைகளும் சாப்பாடு கடைங்க தான். ஒரு தெருக்கு குறைஞ்சது 3 பானிபூரி கடையாவது இருக்கு. சோ சாப்பாட்டோட மோகம் அதிகமாயிருச்சு. அதுவும் வகை வகையா ஸ்வீட்ஸ், இனிப்பு, பண்டங்களை அள்ளி அள்ளி திகட்ட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே அஜினமோட்டோ கலந்த உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டுல சாப்பிடுற சாப்பாடெல்லாம் உப்பு இல்லாத மாதிரியே இருக்கு. இன்னும் உப்பு தூக்கலா போட்டுதான் சாப்பிடுறாங்க. அதெல்லாம் ஒரு காலம். சாதத்துல உப்பு போடாம சமைப்பாங்க, குழம்புலதான் உப்பே இருக்கும். ஆனா இப்போ எல்லாத்துலயும் தூக்கலாதான் உப்பு இருக்கு. இந்த உப்பு சர்க்கரை பொறுத்த வரைக்கும் உடனே பாதிப்பு கொடுக்காது. காலங்கள் போக போக அதோட விளைவுகள் தெரியும். அதுவும் டிசைனா நோய்ங்க வரும். டைப் 1, டைப் 2ன்னு வகை வகையா வரும். காலம் முழுக்க மாத்திரை சாப்பிடுற மாதிரி ஆயிடும். அதனால இப்போ இந்த பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உடனே கம்மி பண்ணுங்க. ஆல்ரெடி சாப்பிடுற அளவே ஓரளவுக்கு கம்மி தானாலும் பரவாயில்ல, அதுல இருந்தும் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடுங்க. அப்புறம் தண்ணி. காலையில எழுந்ததும் வெறும் வயித்துல 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிற பழக்கம். அதுவும் அப்பெல்லாம் செம்பு, ஸ்டீல், சில்வர், மண் பாத்திரங்களை குடிப்பாங்க. இப்பதான் பிளாஸ்டிக், சிலிக்கான் எல்லாம். எதுல குடிக்கிறீங்களோ 2 கிளாஸ் அளவு தண்ணிய வெறும் வயித்துல குடிக்கணும். இதோடனே இரைப்பைய சுத்தம் பண்ணி மீதம் இருக்க கழிவுகளை வெளியேற்றும். அன்னைக்கு தேவையான நீர் சத்துல இதுவே ஒரு மெயின் பங்கா இருக்கும். பிளஸ் மிச்ச நேரங்கள்ல சும்மா விட்டுறாம தண்ணி குடிச்சிட்டே இருங்க. 2 to 2.5 லிட்டர் தண்ணியாச்சும் மினிமம் ஒரு நாளைக்கு குடிங்க. ஸ்கூல் போற நிறைய பேரை பாத்திருக்கேன். 700 மில்லி தண்ணி பாட்டில் எடுத்து வச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க. கேட்டா அவ்வளவுதான் நான் குடிப்பேன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. மனுஷனோட உடம்புக்கு தண்ணி அத்தியாவசியம். அதெல்லாம் உடம்புல ஒரு உறுப்பும் செயல்படாது. சோ தினமும் 2-3 லிட்டர் தண்ணி குடிங்க. கணக்கு வச்சுக்க 1 லிட்டர் பாட்டில் இல்ல 3 லிட்டர் ஜக் மாதிரி வாங்கி வச்சு பண்ணுங்க. அப்பதான் அளவு தெரியும். அப்புறம் புறம் பேசுறது, பழி போடுறது, இந்த பழக்கம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளும். உங்களோட சரௌண்டிங் அதை பாதிக்கும். உங்க கூட யாரும் பழக வர மாட்டாங்க. புறம் பேசி பழகினதால அடுத்தவங்க கிட்ட இருக்க குறைகளை மட்டும்தான் பார்க்க ஆரம்பிப்பீங்க. குறைகளை தேடி தேடி உங்ககிட்ட இருக்க குறைகளை பார்த்து தாழ்வு மனப்பான்மை வரும். அவ்வளவுதான் பிரச்சனை ஆரம்பிச்சிரும். சோ என்னைக்கும் யார பத்தியும் புறம் பேசாதீங்க. ஃபன்னுக்கு ஜாலியா பேசிடுறோம். ஆனா ஸ்லோ பாய்சன் மாதிரி இது நம்ம மன ஆரோக்கியத்தை உலுக்கி அப்படியே உடம்பு பிரச்சனைகளை கொண்டு வந்துரும். யார பத்தியும் புறம் பேசாதீங்க. யார் மேலயும் எதுக்கும் பழி போடாதீங்க. உங்க தப்ப ஆமா என் தப்பு தானே அக்செப்ட் பண்ணுங்க. அடுத்து நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. வருமானத்துக்கு மேல செலவு பண்றது. சம்பாதிக்கிறது 1000 ரூபாய், செலவு பண்றப்ப 1500 ரூபாய். இது எங்க கொண்டு போய் நிறுத்தம் தெரியுமா? கடன் வாங்க வைக்கும், காசு இல்லைன்னு புலம்ப வைக்கும், டிப்ரெஷன் பிரச்சனைன்னு நம்மளே டார்ச்சர் பண்ணும்.
உங்க சம்பாத்தியத்துக்கு மேல ₹1 கூட நீங்க செலவு பண்ணாலும் அது பிரச்சனை தான். இப்ப விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, காசு பத்தலதான். அப்போ உங்க செலவுகளை குறைச்சிக்க தானே பார்க்கணும். எப்பவுமே கையில காசு வச்சிருக்கணும். மாச கடைசி காசு இல்லைன்னு புலம்புற ஆளா என்னைக்குமே இருக்காதீங்க. எப்பவுமே சேஃப்டி அமௌண்ட் வச்சுக்கிற மாதிரி உங்க வரவு செலவு இருக்கணும். வரவுக்கு மேல செலவு பண்ணி நீங்க ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்குமே அது விழிப்புணர்வை கொடுக்கும். சோ இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நம்மளே அறியாம நம்மள கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுகிட்டு இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டேன். சூர்யா எப்படி பழைய மாதிரி ராஜா நான் ராஜான்னு மாறினானோ, அவனை கொன்னுட்டு இருக்க ஹேபிட்ஸ்ல இருந்து வெளியே வந்தானோ, அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட இருக்க இந்த ஸ்லோ பாய்சன்ல இருந்து நீங்களும் வெளியே வரணும். சோ இந்த ஸ்லோ பாய்சன்ஸ் எல்லாம் என்னன்னு மொத்தமா சொல்றேன். சூரிய ஒளிய உள்வாங்காம இருக்கிறது, தண்ணி குடிக்காம விடுறது, நிறைய சக்கரை உப்பு சேர்த்துக்கிறது, அதிகம் யோசிக்கிறது, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே படுத்துக்கிட்டே இருக்கிறது, தான் சுச்சுவேஷன் இப்ப இப்படிதான் தான் இப்படிதான் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ண மறுக்கிறது, சமூக பங்களிப்பை தவிர்க்கிறது, புறம் பேசுறது, பழி போடுறது, வருமானத்துக்கு மேல செலவு பண்றது. இந்த பழக்கங்கள்லாம் இருக்க மாதிரியே தெரியாது. புரிஞ்சு கவனத்தோட சரி பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அதனாலதான் இது நம்மளே அறியாம கொஞ்சம் கொஞ்சமா நம்மள கொண்டுகிட்டு இருக்க ஸ்லோ பாய்சன்னு சொல்றேன். உங்க உடல், மனம், குடும்ப உறவுகள், பணம், இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்ப நான் சொன்ன இந்த 9 ஹேபிட்ஸ்ல ஏதோ ஒரு காரணமா இருக்கும். அது கவனிச்சு பார்த்து உடனே இந்த பழக்க வழக்கங்களை மாத்திக்கங்க. இதுல ஏதாச்சும் பழக்கம் உங்களுக்கு இருந்து அதை நீங்க மாத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.